பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவனாலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் பல வணக்கங்கள் வலியுறுத்தப்பட்டு அவற்றை நிறைவேற்றுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் குர்பானி என்று சொல்லப்படுகிற ஒரு வணக்க வழிபாடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆன் மூலமாகவும் நமக்கு வலியுறுத்தி அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். இந்த குர்பானியுடைய பின்னணி வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த குர்பானியுடைய விஷயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இன்றைய காலகட்டத்திலே உருவாகி இருக்கிறது. அந்த குர்பானியை எத்தனை நாட்களுக்கு கொடுப்பது என்ற ஒரு சர்ச்சை குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலும், குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஏனைய பிற கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இந்த சர்ச்சை உண்டாகி இருக்கிறது. ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களிலும் இந்த குர்பானி கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது அந்த பெருநாளுடைய தினத்தில் மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டுமா என்பது குறித்துதான் இந்த ஆய்வினூடாக நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, குர்பானி ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் கொடுக்கலாம் என்று பரவலாக பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 10வது பிறை அன்றைக்கு உதுஹியா என்ற வணக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதை எப்ப நிறைவு செய்வோம் என்று சொன்னால், ஐயாமு தஷ்ரீக் என்று அழைக்கப்படுகின்ற பிறை 11, 12, 13 இந்த 3 நாட்களில் பிறை 13 அன்று மக்ரிபுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், அதை நிறுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இதைத்தான் நம்ம காலாகாலமாக மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த நடைமுறைதான் நம்முடைய சமுதாயத்தில் பல காலங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனம் என்று அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்ட கிரந்தங்களிலேயே அந்த செய்திகளை பதிவு செய்த இமாம்களினாலேயே விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கத்தகுந்த செய்திகள் அல்ல, ஏற்புடையது அல்ல என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பலவீனம் என்று ஆயிட்டா அப்புறமா அந்த செய்திகளை வச்சுக்கிட்டு நாம அமல் செய்ய இயலாது, அமல் செய்யக்கூடாது. அப்ப ஐயாமு தஷ்ரீக்குடைய குல்லு ஐயாமு தஷ்ரீகி, ஐயாமு தஷ்ரீக்குடைய எல்லா நாட்களுமே தபஹுன் அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள் தான் என்று சொல்லக்கூடிய செய்தி அது பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அது பலவீனம் என்று ஆயிட்டது. அதுல இப்ப பேச்சு யாரும் எடுப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக ரசூலுல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஐயாமு தஷ்ரீக்குடைய தினங்களிலே அறுத்து பலியிடக்கூடிய அந்த காரியத்தை மேற்கொண்டார்கள் என்று வரக்கூடிய அனைத்து நபிமொழிகளும் பலவீனமானது. அதிலே மாற்று கருத்தில்லை. ஹதீசுகள் ரசூலுல்லாஹ் 11, 12, 13 ஆகிய 3 நாட்களிலும் அறுத்து பலியிடுவது அனுமதித்தார்கள், அறுத்து பலியிடப்பட்டது அப்படின்னு இடம்பெறக்கூடிய சகல செய்திகளும் பலவீனம். இப்ப இந்த வாதங்களை நாம் எடுத்து முன்வைத்த பிறகு இது அரபுலகத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகள். இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அரபுலகத்தில் இந்த செய்திகள் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்ட காலத்திலேயே அந்த இமாம்களால் விமர்சிக்கப்பட்ட செய்திகள். இப்பதான் இந்த செய்தி நம்முடைய தமிழ் உலகத்திற்கு நாம் பேசக்கூடிய மொழியில் இந்த மக்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப இது புதிய ஒரு கருத்து கிடையாது, இது பழைய கருத்து தான். ஆனா நாம் பேசக்கூடிய மொழியில புதிதாக சொல்லப்பட்டதுனால இது புதிதாக பார்க்கப்படுகிறது. இதுல புதுசா பார்க்க வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. இது புதுசா நாம ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச விஷயமும் கிடையாது. இது பழைமையான ஒரு கருத்து தான், இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் பலவீனம் என்று ஆயின உடனே இந்த கருத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாம வளமையாக ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே குர்பானி கொடுத்து வந்திருக்கிறோம்.
இப்ப இந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுப்பதற்கு ஆதாரமாக இந்த செய்திகளைத்தான் நாம் காட்டியும் இருக்கிறோம். அந்த செய்தி பலவீனம் ஆயிட்டு இப்ப என்ன பண்றது அப்படி என்று சிந்தித்தவர்கள், ஹதீஸ் பலவீனம் தான், ஆனா குர்ஆன்லயே அதுக்கு ஆதாரம் இருக்குது. குர்ஆன்லயே அந்த ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல நாங்க குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது, அதுக்கு ஆதாரம் குர்ஆன் வசனம் தான் என்று அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை அந்த நாட்களில் குர்பானி கொடுக்க முடியும் என்று எடுத்து காட்டுகிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். 22வது அத்தியாயத்தினுடைய 27, 28 இந்த 2 வசனத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய அறிவிப்பை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் அறிவிப்பு செய்யுமாறு சொல்கிறான். வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு நீங்க ஹஜ்ஜி குறித்து அறிவிப்பு செய்யுங்க. அப்படி அறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் யதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் நடந்தும் வெகு தொலைவுகளிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் உம்மிடன் வருவார்கள். எதற்காக வேண்டி வருவார்கள் ஹஜ்ஜிக்கு? அவர்கள் தமக்குரிய தங்களுடைய பலன்களை அடைவதற்காக. அதே போன்று வயத்குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய அந்த கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹுடைய பேரை கூறி அறுத்து பலியிடுவதற்காகவும் அவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், அந்த அறுக்கக்கூடிய அறுப்பு பிராணிகளிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள், சிரமப்படுகின்ற ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள் அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை நிறைவு செய்வதை பார்க்கலாம். அப்ப ஹஜ்ஜை பற்றி பேசக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக எதையும் சொல்லி தருகின்றான்? அறுத்து பலியிடக்கூடிய ஹதியு அல்லது உதுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தையும் அல்லாஹ் இணைத்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பலன்களை அடைவதற்காக வேண்டியும் குறிப்பிட்ட சில நாட்களிலே ஃபி ஐயாமின் மஅலூமாத், அல்லாஹ் ஒரு நாள் என்று சொல்லல, குறிப்பிட்ட சில நாட்களிலே அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் போன்ற அந்த கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பேரை கூறுவதற்காக வேண்டியும் வருவார்கள். அதை நீங்களும் உண்ணுங்கள், சிரமப்படுகின்ற ஏழைகளுக்கும் உண்ண கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அப்ப இந்த வசனம் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை பொறுத்தவரையில அது ஒரு நாள் செய்யக்கூடிய வணக்கம் அல்ல. ஒரு நாள் செய்யக்கூடிய வணக்கமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபி ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட பல நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பான். 10வது அன்றைக்கு மாத்திரம் தான் அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் பல நாள் என்று சொல்லாமல் ஒரு நாள் என்று சொல்லியிருப்பான். குர்ஆன்ல அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த வசனத்துல 3 நாட்களுக்கு குர்பானி கொடுக்க முடியுமா, அறுத்து பலியிட முடியுமா, அந்த வசனத்துல அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கிறது சம்பந்தமாகத்தான் நாம் இந்த ஆய்வினூடாக பார்க்க இருக்கிறோம். அப்ப ஏற்கனவே அந்த பலவீனமான செய்திகள் என்று எடுத்து காட்டின உடனே அதையெல்லாம் இப்ப எடுத்து ஆதாரத்துக்கு முன்வைக்க முடியாதுன்னும் பொழுது அது இப்ப என்ன பண்றாங்கன்னு அதை அப்படி தட்டி விட்டு, நாங்க அந்த ஹதீஸ் எல்லாம் பேசல, அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது பலவீனம் தான் அப்படின்னு அதை ஒத்துக்கொள்ற மாதிரியும், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், அது வேற விஷயம், ஒத்துக்கொள்வதை போலவும் அதே நேரத்துல நாங்க அந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரம் காட்டி குர்பானி கொடுக்க சொல்லல, நாங்க எதை காட்டுறோம்னா குர்ஆன் வசனம் தான் ஆதாரம், குர்ஆன்ல தான் அல்லாஹ் அந்த 3 நாட்களுக்கு கொடுக்க சொல்றான் அப்படின்னு இவர்கள் குர்ஆன்ல அது சொல்லப்பட்டதை போல ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். இப்ப இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய குர்ஆனுடைய வசனத்துல அந்த நாட்கள்ல பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய பிறை 11, 12, 13 ஆகிய இந்த நாட்கள் ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் எடுத்து காட்டக்கூடிய ஒரு வசனம் தான் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய சூரத்துல் ஹஜ்ஜுடைய 22வது அத்தியாயத்துடைய 28வது வசனம். அந்த வசனத்தை எடுத்து காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை அவர்களுக்கு சாதகமாக அர்த்தம் செய்து கொள்கிறார்கள். அதுல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹு தஆலா அந்த திருமறை குர்ஆன்ல 26வது வசனத்தில இருந்து 30வது வசனம் வரைக்கும் அது குறித்து பேசுகிறான். அவங்க ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த வசனம் தான் எங்களுக்கு ஆதாரம் என்கிறார்கள். அது என்ன வசனம்? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஅத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீங்கள் அவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவித்தல் செய்யுங்கள், ஹஜ்ஜிக்கு வர சொல்லி அறிவிப்பு கொடுங்க. யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் நடந்தும்
ஒவ்வொரு மெலிந்து போன ஒட்டகங்கள் மீதும் ஏறி அவர்கள் வருவார்கள். அவங்களது மிக தொலைவு தூரங்கள்ல இருந்து கொண்டு வந்து அந்த ஹஜ்ஜிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஏன் வருவார்கள்ங்கிற காரணத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். எதுக்கு அவங்க வரணும் ஹஜ்ஜிக்கு? லியஸ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுடைய பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், அதே நேரத்தில் வயதுகுருஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் அல்லாஹுவை நினைவுபடுத்துவதற்காகவும், அந்த அறியப்பட்ட நாட்களில் எதற்காக அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூற வேண்டும் என்றால் அலாமா ரஸக்கஹும், அவர்களுக்கு வழங்கியதற்காக. இந்த அலாமா ரஸக்கஹும் என்பதையும் ஐயாமின் மஅலூமாத் என்பதையும் தான் தங்கட கருத்துக்கு சாதகமாக வளைச்சிருக்கிறாங்க. அது குறித்து நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள்ல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி, அந்த கால்நடைகளிலிருந்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த சாதுவான நாட்கால் பிராணிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததற்காக, அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்காகவும் அவர்கள் அந்த ஹஜ்ஜிக்கு வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அவர்களுடைய பயன்களை அடைவதற்கும் அவர்களுக்கு அந்த நாட்கால் பிராணிகளை அல்லாஹ் கொடுத்ததற்காகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பெயரை கூற வருவார்கள் என்ற அர்த்தத்தை இது தருகிறது. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன அர்த்தம் பண்றாங்க அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய அர்த்தம் அதற்கு நேர்மாற்றமான ஒரு அர்த்தத்தை செய்கிறார்கள். எப்படி அந்த வசனத்துக்கு அர்த்தம் செய்யறாங்கன்னா, லியஸ்ஹது மனாஃபிஅஹும், லியஸ்ஹது மனாஃபிஅஹும், அவர்களுடைய பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், அதே நேரத்தில் வயதுகுருஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின் அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி, குறிப்பிட்ட நாட்கள்ல அல்லாஹ் அவங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த நாட்கால் பிராணிகளின் மீது, அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமிங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் பண்றாங்கன்னா, அவங்க அந்த பிராணிகள் மீது அல்லாஹுடைய பெயரை சொல்லி குர்பான் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வருவார்கள் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை இவங்க வைக்கிறாங்க. பிராணிகளை அறுக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய பெயரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றதோட, இத சில குறிப்பிட்ட நாட்களுக்கு இதை பண்ணலாம், ஃபி ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள்ல இதை செய்யறதுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்றதுனால, அப்ப குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அந்த பலிப்பிராணிகளை அறுத்து பலியிடலாம் என்று இந்த வசனம் நமக்கு சான்றாக அமைகிறது என்று சொல்லுகிறார்கள். ஹஜ் பெருநாள் தினத்துல மட்டும்தான் குர்பானி கொடுக்கணும் என்ற அர்த்தம் இருக்குமாக இருந்தால், அதுதான் சட்டமாக குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குமாக இருந்தால், குறிப்பிட்ட நாளில் என்று அல்லாஹு தஆலா ஒருமையாக அதை பயன்படுத்தி இருப்பான். ஆனா அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்? குறிப்பிட்ட நாட்களில் என்று பன்மையாக பயன்படுத்துகிறான். அப்ப குறிப்பிட்ட நாட்களில் என்று சொல்றதாக இருந்தா 2க்கு மேற்பட்ட நாட்களாக அது இருக்கணும். அப்ப 2க்கு மேற்பட்ட நாட்களாக அது இருந்தால்தான் பன்மையாக அது அல்லாஹு தஆலா சொல்ல முடியும். அப்ப பன்மையாகத்தான் அல்லாஹ் ஐயாமன் இந்த இடத்துல சொல்றான். அப்ப குறிப்பிட்ட நாட்கள் என்று பன்மையாக சொல்லி இருக்கிறது. பெருநாளையும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 நாட்களையும் தான் இது குறிக்கும் என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா வயதுகுருஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின், அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிற இந்த வாசகம் இடம்பெற்றிருக்குது. அல்லாஹு தஆலா அந்த வாசகத்தை பயன்படுத்துறான். இப்ப அறியப்பட்ட நாட்கள் எது அப்படிங்கிறத நாம முடிவு செய்யணும். அவர்களுடைய வாதம் என்ன? அது ஐயாமு தஷ்ரீக்கு, யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடுகிற அந்த 10வது நாளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களும் தான் அந்த ஐயாமுன் மஅலூமாத் என்று சொல்லப்படுகிற அறியப்பட்ட நாட்கள்ங்கிறாங்க. இப்ப இந்த ஐயாமுன் மஅலூமாத், அந்த குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்கள் எது என்பதை நாம முடிவு பண்ணிட்டா சரியான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். நாம இதுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நேரடியான அர்த்தத்தை கொடுக்கிறோம். எந்த வியாக்கியானமும் கொடுக்கல, நம்மட சொந்த கற்பனையும் அதுக்குள்ள பூத்தல்ல. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, நீங்க ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின், அவர்கள் நடந்தும் அந்த மெலிந்த ஒட்டகைகளின் மீதும் ஏறி அவர்கள் வருவார்கள். யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், வெகு தொலைவில் இருந்து அந்த ஒட்டகங்கள் அவர்களை கொண்டு வந்து ஹஜ்ஜுக்கு சேர்க்கும். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவது எதுக்காக? லியஸ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுடைய பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், வயதுகுருஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மஅலூமாத்தின் அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி,
அந்த கால்நடைகளில் சாதுவான அந்த கால்நடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக குறிப்பிட்ட நாட்களில், அறியப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லி ஃபகுலு மின்ஹா, அந்த கால்நடைகளில் இருந்து அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள். வஅத்இமுல் பாஇஸல் ஃபகீர், அவர்கள கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதை நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா இதுல சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சும்மல் யக்து கஃபஸஹும், பிறகு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொள்ளட்டும். வல் யூஃபு நுதூரஹும், அவர்களுடைய நேர்ச்சைகளையும் அவர்கள் நிறைவேற்றட்டும். வல் யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், அவர்கள் பழைமை வாய்ந்த அந்த ஆலயத்தை அவர்கள் தவாஃப் செய்யட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இப்ப இந்த வசனங்கள்ல சில விஷயங்களை நாம கவனிக்க வேண்டி இருக்குது. இந்த குறிப்பிட்ட வசனங்கள்ல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கஅபா ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு பிறகு கஅபா ஆலயத்தை ஹஜ் செய்யறதுக்காக வேண்டி நீங்க மக்களுக்கு அழைப்பு விடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான். ஒரு விஷயம், அப்ப கஅபாவை நீங்க தவாப் செய்யறதுக்காக, அதாவது ஹஜ் செய்வதற்காக நீங்க வாங்க என்று முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க சொல்லுகிறான். இரண்டாவது இந்த வசனத்துல என்ன அல்லாஹு தஆலா சொல்றான், ஹஜ்ஜிக்கு மக்கள் எதுக்காக வரணும் அப்படிங்கிற காரணத்தை அல்லாஹ் பேசுகிறான். எதுக்காக அவங்க ஹஜ்ஜிக்கு வரணும்ங்கிறத 28வது வசனத்துல அல்லாஹ் 2 காரணங்களை கூறி பேசுகிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா அளித்திருக்கக்கூடிய பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும், அதே நேரம் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் ஹஜ்ஜிக்கு மக்கள் வரணும் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப சகோதரர்களே, அந்த கஅபாவை கட்டிட்டு நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே அந்த ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுக்கிற நேரம் அந்த மக்கள் எதுக்கு ஹஜ்ஜிக்கு வரணும் என்றும் சொல்லுகிறான். ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் அவர்களுக்குரிய பயன்களை அடைய வேண்டும், அதே நேரம் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் வரணும் அப்படின்னு அல்லாஹ் சில விஷயங்களை இந்த வசனங்கள்ல பேசுறான். அப்படின்னா அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது 4 நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 4 நாட்களாக இருக்க முடியாது. ஹஜ்ஜிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறதா இருந்தா இவர்களுடைய வாதப்படி ஐயாமுன் மாலூமாத்துங்கிறது குறிப்பிட்ட அறியப்பட்ட அந்த நாட்கள் அல்லாஹுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறுவதற்காக வருவார்கள்ங்கிறது தான் அர்த்தமாக இருந்தா, சகோதரர்களே, ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு அழைத்தது அப்ப எப்ப இருந்து? ஹஜ்ஜிக்கு நீங்க வாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க சொன்னது எந்த நாள்ல இருந்து? இந்த வசனத்தின்படி இவர்கள் வைக்கிற அர்த்தப்படி பார்த்தா யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 10வது நாள்ல இருந்து தான் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஹஜ்ஜே இல்லையே, ஹஜ்ஜுடைய நாட்களே அது இல்லையே. ஹஜ்ஜுடைய நாட்கள் சொன்னா 10வது நாள்ல இருந்தா ஹஜ்ஜுடைய நாட்களா? ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுக்கப்படும் அந்த யௌமுன் நஹர்ல தான் அழைப்பு விடுக்கப்படுமா? அப்ப நீங்க வச்ச அர்த்தமே முதல்ல தப்பே. அந்த நாட்கள் அறியப்பட்ட நாட்களில் அவர்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். அதுக்குத்தானா இப்ராஹிம் நபி அழைப்பு விடுத்தாரு? அதுக்குத்தான் வாங்கன்னு கூப்பிட சொன்னானா அல்லாஹ்? அப்ப இந்த வசனப்படி நீங்கள் வைக்கிற அர்த்தப்படி அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது 4 நாள் கிடையாது. அது முதலாவது ஹஜ்ஜையே இல்லாமலாக்கிரும், அர்த்தம் இல்லாததாக ஆக்கிரும் அப்படின்னு அறிவுபூர்வமான வாதம் என்று நினைத்துக் கொண்டு ஒரு அறியாமையான ஒரு வாதத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அப்ப ஹஜ்ஜு கிரியைகளை செய்ய வேண்டிய எல்லா நாட்களையும் தான் ஐயாமின் மாலூமாத்துங்கிறது குறிக்குமே தவிர ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் செய்யக்கூடிய நாளை எல்லாம் புறந்தள்ளிட்டு அறுத்து கொடுக்கிற நாள்ல இருந்து ஐயாமு தஸ்ரீக்கின்ற 3 நாளைத்தான் அது குறிக்கும் என்பது ஒரு அபத்தமான, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு பொருந்தாத ஒரு அர்த்தத்தை செய்திருக்கிறீர்கள். அப்ப ஒரு ஆள் துல்ஹஜ் மாசத்துல முதல் நாளே இஹ்ராம் கட்டி மக்காவுக்கு வாராரு. முதலாவது நாள் துல்ஹஜ் பிறை பார்க்கிறாரு. அந்த பிறை பார்த்து அவர் முதலாவது நாள் இஹ்ராம் கட்டி மக்காவுக்கு வந்துட்டாலே அவர் தவாஃபல் குதும் செய்யணும். செஞ்சு சஃபா மருவாவுக்கு இடையில ஓடணும், சாய் செய்யணும். ஓடினாருண்டா அந்த நேரத்தில் இருந்து அவருக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகள் கடமைகள் எல்லாம் ஆரம்பமாயிருதா இல்லையா? ஹஜ்ஜுடைய கிரியைகள் கடமைகள் ஆரம்பமாகிறது என்று சொன்னா அப்ப 7வது நாள்ல ஹஜ்ஜு குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்க உரையாற்றி இருக்கிறார்களா இல்லையா? 8வது நாள் மினாவுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா? போயிருக்கிறாங்களா இல்லையா? 9வது நாள் அரபாவிலே கூட வேண்டும், அரபாவில் தரிக்க வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லையா? 10வது இரவு முஸ்தலிஃபாவுக்கு போகணும் என்று அங்க போனாங்களா இல்லையா? அப்ப இந்த எல்லா நாட்களும் இதுக்கு பின்னால உள்ள அந்த 3 நாட்களும் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் ஹஜ்ஜு செய்யறதுக்கு அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுடைய செயல் நடைமுறைக்கும் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும்
அந்த துல்ஹஜ் 10 நாட்களில் செய்யப்படுகிற கிரியைகளுக்கும் நேரடி முரணாக நீங்க உங்களோட அர்த்தத்தை வைக்கிறீங்களா இல்லையா? அப்படி ஒரு சிந்தனை நெறி பிறழ்ந்த ஒரு அர்த்தம் செஞ்சு உங்களோட வாதத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு தப்பான கருத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போறீங்கன்னா அந்த குர்ஆன் வசனமே முதல்ல பிழைச்சிருமே. வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்க, அறிவிப்பு கொடுங்க, ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கன்னா நீங்க சொல்ற அர்த்தப்படி பார்த்தா ஹஜ்ஜிக்கு அவங்க அழைப்பு கொடுக்கப்பட்டு எப்ப ஹஜ்ஜிக்கு வரணும், ஐயாமின் மாலூமாத்துல வருவாங்க. அந்த ஐயாமின் மாலூமாத் என்ன? அறுத்து கொடுக்கிற 10வது நாள்ல இருந்து ஐயாமு தஸ்ரீக்குடைய 3 நாள் வரைக்கும் தான். அப்ப ரசூலுல்லாஹ் 7வது நாள் உரை நிகழ்த்தினது என்ன? ஹஜ்ஜி சம்பந்தமா விளக்க உரை ஆற்றினது எதுக்கு? 8வது நாள் வந்து மினாவுக்கு போனது எதுக்கு? அது ஹஜ்ஜி கிரியை இல்லையா? அப்ப 9வது நாள் அரபாவுல தரிச்சது ஹஜ்ஜி கிரியை இல்லையா? அது 10வது நாள் தான் ஹஜ்ஜி கிரியை ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க மறுத்துட்டு தானே அந்த வாதம் வச்சிருக்கணும். அதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த நாட்கள்ல ஹஜ்ஜிக்கு வருமாறு அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். ஆனா இது குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் தான், ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களை தான் இது குறிக்குது அப்படின்னு நீங்க வாதிட்டீங்கன்னா இந்த 4 நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜிக்கு அந்த மக்கள் வந்து மக்காவுக்கு வந்து அந்த ஹஜ்ஜி கிரியைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி செஞ்ச அவர்களுடைய ஹஜ்ஜி கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றியவங்களா மாறுவாங்களா? அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவங்க அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்று சொல்ற நீங்க சொல்ற அர்த்தப்படி 10ல இருந்து 11, 12, 13 வரைக்கும் வந்து செஞ்சா இவங்க இப்ராஹிம் நபியுடைய அழைப்பை ஏற்று அங்க வந்தவங்களாக மாறுவாங்களா? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா ஐயாமு தஸ்ரீக்குங்கிறது உங்களோட வாதப்படி ஐயாமின் மாலூமாத். அந்த ஐயாமின் மாலூமாத்துல தான் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பெயர்களை அந்த பிராணிகள் மீது கூறி அறுப்பதற்காக வருவார்கள்ங்கிறீங்க. அப்ப ஹஜ்ஜின்ற வணக்கமே டோட்டல் அடிபட்டு போயிருச்சு உங்க வாதப்படி. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகெட்ட ஒரு வாதம், ஒரு வழிகெட்ட ஒரு அர்த்தம்ங்கிறதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஹஜ்ஜிட எல்லா நாட்களையும் அது குறிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த எல்லா நாள்லையும் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்படி ஃபத்வா கொடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ஐயாமின் மாலூமாத்துங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நாள் என்ன அப்படின்னா அது எல்லா நாளையும் தான் குறிக்கும். 10 நாளையும் சேர்த்து அதுக்கு பின்னாடி வர 3 நாளையும் சேர்த்து 13 நாளையும் அது குறிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா உங்க வாதப்படி என்ன? அறியப்பட்ட நாட்கள்ல வந்து இவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறி அறுப்பதுக்கு தானே வருவாங்க. அப்படித்தானே நீங்க மொழியாக்கம் செய்றீங்க, அப்படித்தானே செஞ்சு பேசி உங்களுடைய ஆய்வை வெளியிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பிறையில வந்து முதல் நாள்ல அறுத்து குர்பானி கொடுக்கலுமா? அந்த 2வது நாள்ல அறுத்து கொடுக்கலுமா? 7வது நாள் அறுத்து கொடுக்கலுமா? 8வது நாள் அறுத்து கொடுக்கலுமா? 9வது நாள் வந்து அவங்களோட பிராணிகள் மீது பெயர் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்து குர்பானி கொடுக்கலுமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஏன் சொல்லணும்? நீங்க செஞ்ச அர்த்தப்படி அந்த அர்த்தம் தான் வருது. ஐயாமின் மாலூமாத்துங்கிறது எல்லா நாளையும் தான் குறிக்கும். நீங்க ஏத்துக்கிட்டா நீங்க கொடுக்கலாம், குர்பானி எல்லா நாளும் கொடுக்கலாம் ஒரு வழிகெட்ட ஃபத்வா கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்க முடியாட்டி ஐயாமின் மாலூமாத்துங்கிறது வந்து அதுல அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக வருவார்கள் அப்படின்னு நீங்க சொல்ற அர்த்தப்படி 10ல இருந்து 11, 12, 13 வரைக்கும் தான் என்று சொன்னா ஹஜ்ஜே இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. 2 வழிகெட்ட ஒரு வாதமா இல்லையா? மக்களை வந்து வழிகெடுத்து கொண்டு போற ஒரு வாதமா இல்லையா? இதை பொதுமக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா 7வது நாள்ல 8வது நாள்ல 9வது நாள்ல எல்லாம் குர்பானி கொடுக்க இயலாதுன்னு நீங்களே ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? ஒத்துக்கொண்டு உங்க வாதத்துக்கே நீங்க முரண்பட்டு ஒரு அர்த்தம் செஞ்சா இது என்ன கொள்கைன்னு கேட்கிறோம். இது என்ன கொள்கை? உங்களுடைய நிலைப்பாடு என்னப்ப? குர்பானி கொடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் தான். அந்த குறிப்பிட்ட நாள் எது? குறிப்பிட்ட ஐயாமின் மாலூமாத்துங்கிறது உங்க வாதப்படி நீங்க செஞ்ச 2 அர்த்தம் எடுத்தாலும் பிழைச்சி போயிடும். நீங்க வைக்கக்கூடிய அர்த்தப்படி அந்த பிராணிகள் மீது பெயர் கூறுவதற்கு அர்த்த பலியிடுவதற்கு வருவார்கள் என்று சொல்வதாக இருந்தா அப்ப நீங்க வச்ச அர்த்தப்படியே நீங்க உங்களோட கொள்கையை வழிகட்டு போயிருமே. அப்படிங்கிறதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அப்ப சகோதரர்களே, ஹஜ்ஜிக்காக அறியப்பட்ட சில நாட்களை அறியப்படாத நாட்களாக நீங்களே ஆக்கி கொள்றீங்க. ஹஜ்ஜிக்காக அறியப்பட்ட நாட்கள்ல வருவாங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள் என்று சொல்றான். நீங்க வைக்கிற அர்த்தப்படி உங்க வாதப்படி ஹஜ்ஜிக்கு அறியப்பட்ட சில நாட்களை அது இல்லைன்னு ஆக்கிடுறீங்க. இதுதான் வழிகேடு என்பது. அவ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுல இருந்தே இந்த கருத்தை பேசக்கூடியவர்களுடைய, இந்த வசனத்திற்கு இந்த அர்த்தம் செய்து இந்த வாதம் வைக்கக்கூடியவர்களுடைய இந்த கொள்கை, இந்த சிந்தனை, இந்த வாதம், இந்த விளக்கம் முரண்பாடானது, தவறானது அப்படிங்கிறது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் அப்படிங்கிறது
அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது அப்படின்னு தானே அந்த வசனம் பேசுது. அந்த வசனத்துல என்ன பேசுது? உங்களோட மொழியாக்கப்படி வயது குருஸ்மல்லா அப்படிங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல்ங்கிறது என்ன? அந்த பிராணிகளை அறுத்து தபுகு செய்வோம் பாத்தீங்களா, குர்பானி கொடுப்போம் பாத்தீங்களா, அதைத்தான் சொல்லுது அப்படின்னு தானே அந்த வசனம் உங்க வாதப்படி சொல்லுது. அப்ப அந்த வசனத்துல உள்ளதுக்கு என்ன பதில்? அந்த ஐயாமின் மாலூமாத்துங்கிறது என்ன? அது எந்த நாட்கள்? உங்க வாதப்படி அதை நீங்க ஆதாரத்தோட எடுத்து காட்டணுமா இல்லையா? நீங்க உங்களோட வாதப்படி நீங்க பேசிய உங்களுடைய கருத்துக்கள் படி நீங்கள் வெளியிட்ட உங்களுடைய ஆய்வுப்படி இந்த ஐயாமின் மாலூமாத்துங்கிறது அறுத்து கொடுக்கிற நாள் தான், குர்பானிக்குரிய நாள் தான் என்ற அந்த வழிகட்ட சிந்தனைப்படி ஹஜ்ஜே இல்லைண்டாயிருது. அதுக்கு நீங்க பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தது சகோதரர்களே, 4 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த கருத்துல உள்ளவங்க, நாங்க மேல அந்த சுட்டிக்காட்டின ஹஜ்ஜுடைய 28வது வசனத்துக்கு எந்த விதத்திலையுமே பொருந்தாத ஒரு சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாங்க இவங்களோட இந்த முரண்பாட்டை சுட்டிக்காட்டினது விளக்கப்படுத்தி இருக்கிறோம். அப்ப இந்த வசனத்துக்கு நாங்க என்ன விளக்கம் கொடுக்கிறோம்? விளக்கம் கொடுக்கல, நேரடியாக அதுல உள்ள மொழிபெயர்ப்பு என்ன சொல்றோம்? அந்த வசனத்தை எடுத்து காட்டி அந்த வசனத்தினுடைய மொழியாக்கம் என்ன அப்படிங்கறத நேரடியாக அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் லியஸ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுடைய பயன்களை அடைவதற்காகவும், வயது குருஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மாலூமாத்தின் அலாமா ரஸக்கஹும் மின் பஹீமத்தில் அன்ஆமி, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த சாதுவான கால்நடைகள் இருக்கு இல்லையா, அந்த கால்நடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதற்காகவும், அலாமா ரஸக்கஹும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியதற்காகவும், எதை வழங்கியதற்காக? மின் பஹீமத்தில் அன்ஆமி, அந்த நாட்கால் பிராணிகளில் சாதுவானவைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதற்காகவும், அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக, அல்லாஹுவை துதி செய்வதற்காக, அவனை புகழுவதற்காக அவர்கள் வருவார்கள், ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அப்படின்னு நாம இந்த வசனத்துக்கு நாம அர்த்தம் செய்யறோம். ஆனா இந்த கால்நடைகளை அல்லாஹ் அவங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நன்றி செலுத்துறதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதுக்கு அவங்க இந்த ஹஜ்ஜுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் பேசுதுங்கிறத நாங்க நேரடியா அதனுடைய அர்த்தத்தை எடுத்து காட்டியிருக்கிறோம். இந்த அர்த்தத்தின்படி பெருநாள் தினத்துல அறுத்து பலியிட்ட மாமிசங்கள், அந்த குர்பானி பிராணியுடைய மாமிசங்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, வாராங்க அப்படிங்கிற அர்த்தத்தை அது அழகாக தருகிறது. அந்த வசனம் அழகாக அப்படி புரிகிறது. அப்ப இந்த 4 நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறாங்க என்ற அந்த வழிகட்ட சிந்தனையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்கால் பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி குர்பானி கொடுப்பவர்களாக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அர்த்தப்படி, இந்த வாதப்படி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறுக்கும் நாட்கள்ங்கிறது அந்த 10ல இருந்து 11, 12, 13 என்ற 4 நாட்கள் தான் அப்படின்னு ஆகிறது. சகோதரர்களே, அறுக்கிற நாட்களை குறிக்கிறது என்று பொருள் கொண்டோம்னா ஹஜ்ஜுக்கான அழைப்பு, அந்த இப்ராஹிம் நபி ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விட்டது முழுமைப்படுத்தப்படல, முழுமைப்படுத்தப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 4 நாள் ஹஜ்ஜுக்குரிய நாள் கிடையாது. ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் எது? அறியப்பட்ட நாட்கள் ஐயாமு தஸ்ரீக்கையும் உள்ளடக்கி துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளையும் உள்ளடக்கினதுதான் அறியப்பட்ட நாட்கள்ங்கிறது. நீங்க வைத்த வாதப்படி இந்த இலக்கண அடிப்படையில நீங்க சொல்லக்கூடிய அர்த்தத்துக்கு இடம் இருக்கலாம். இலக்கண அடிப்படையில அலாமா ரஸக்கஹும் அப்படிங்கிறது 2 அர்த்தத்தை தரக்கூடிய வகையில இருக்கலாம். ஆனா அதுக்கு பொருந்தக்கூடிய அர்த்தம் என்னங்கிறத தானே எடுக்கணும். பொருந்தக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் நாம எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுக்கல என்று சொன்னா இந்த மாதிரி உங்களுடைய வழிகட்ட சிந்தனைக்கு, உங்களுடைய தவறான வாதத்துக்கு இந்த வசனத்தை நீங்கள் குர்பானி கொடுத்து விட்டீர்கள், குர்பானி கொடுத்து விடுவீர்கள். அப்ப நீங்க 4 நாள் குர்பானி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வசனத்தை குர்பானி கொடுக்கலுமா? அந்த காரியம் செய்யக்கூடாது. அப்ப நீங்க செய்த அர்த்தப்படி அதுக்கு அர்த்தம் வைக்க இடம் இருந்தாலும், நாங்கள் சொல்லக்கூடிய அர்த்தப்படி அதுல அர்த்தம் வைக்க முடியும் என்றிருந்தால் எந்த அர்த்தம் ஹஜ்ஜுடைய கடமையை பூரணமாக நிறைவேற்றக்கூடிய அர்த்தத்தை தருமோ, ஹஜ்ஜுடைய கிரியைகளை பூரணமாக நிறைவேற்ற முடியும் என்ற அர்த்தத்தை தருமோ அந்த அர்த்தம் தானே கொடுக்கணும். நீங்க அந்த ஐயாமின் மாலூமாத்துங்கிறது தஸ்ரீக்குடைய நாள் தான் என்று அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா, ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களைத்தான், அது அல்லாஹ்வுடைய பேர் கூறி அறுக்கிற நாட்களைத்தான் குறிக்கிறதுன்னா ஹஜ்ஜு கிரியையே இல்லாம போயிருமே. அப்ப ஐயாமின் மாலூமாத்துங்கிற ஒரு சொல்ல வச்சு கொண்டு நீங்க ஹஜ்ஜை இல்லாம ஆக்கிடுறீங்களே, அப்ப அந்த அர்த்தம் பொருந்தலையே அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இது
அந்த மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறதுனால இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு பல மாதிரி ரெண்டு அர்த்தமும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதுல வந்து பாருங்க, தஃப்சீருல் காசிமி அப்படிங்கிறதுல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. அதாவது லியதுகுருஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காகங்கிறது என்னன்னா, லியதுகுருஸ்மல்லாஹ வஹதஹு ஃபீ தில்கல் அய்யாமி பிஹம்திஹி வ ஷுக்ரிஹி வ தஸ்பீஹிஹி லிஅஜ்லி மா ரஸகஹும் மின் தில்கல் பஹாயிம். அதாவது இந்த கால்நடைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக வேண்டி இந்த நாட்கள்ல அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றுவதைத்தான் இது குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பெயர் கூறுதல் என்ன அர்த்தம்டா, அல்லாஹ் வந்து அவர்களுக்கு அந்த கால்நடைகளை கொடுத்ததுக்காக வேண்டி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து போற்றுவதைத்தான் அது குறிக்கிறது. ஃபீ தில்கல் அய்யாமி, அந்த நாட்களில், குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல, பிஹம்திஹி வ ஷுக்ரிஹி வ தஸ்பீஹிஹி, அல்லாஹுவை புகழ்ந்து போற்றக்கூடியதைத்தான் அது குறிக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்கு? ஐயாமின் மாலுமாத்துல அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்ன அர்த்தம் விளக்கப்படுத்துறாங்க. எப்படி? ஆதாரத்துக்கு கொண்டு வரல. ஆதாரம் எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் தான், வஹீதான். இந்த மாதிரி நீங்க வச்ச அந்த கருத்தை எடுத்தால் ஹஜ்ஜுடைய வணக்கமே வீணா போயிருமே என்கிறத புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள இதை சுட்டி காட்டுறோம். அதே மாதிரி தஃப்சீருல் முனீர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, வலி எதுகுருஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக அவர்கள் வருவார்கள் என்ன அர்த்தம்னா, ஹமிதஹு சக்கரஹு வஸ்ஸனா அலைஹி பித்தக்பீரி வத்தஸ்பீஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அனாமி. அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக அப்படிங்கிறதுடைய அர்த்தம், விளக்கம் என்னன்னா, இந்த கால்நடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதுக்காக அவனை போற்றி புகழுதல் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அதன் மீது அல்லாஹ்வின் பெயர் கூறுதல் என்ற இடத்தில் மீது அப்படிங்கிறதுக்கு அதற்காக என்ற பொருள்ல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அலாமா ரஸகஹும், அவர்களுக்கு வழங்கியதன் மீது என்ற அந்த இடத்துல அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா, அது அலத்தஅலா லித்தஅலீலி, அது அதுக்காக என்ற அர்த்தத்தை அது தருகிறது. அதாவது அவர்களுக்கு வழங்கியதற்காக என்ற அர்த்தத்தை அது தருகிறது பொருள்ல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அந்த கால்நடைகளை, அவர்களுக்கு சாதுவான பிராணிகளை, அந்த மாமிசங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக, அல்லாஹுவை போற்றி புகழுவதற்காக அந்த நாட்கள்ல அவங்க வருவாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம்ங்கிறாங்க. அதே மாதிரி அப்ப இவங்க வந்து என்ன அர்த்தம் எடுக்கல, அந்த லியது குருஸ்மல்லாஹ் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் என்ற இடத்துல அந்த பிராணிகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்கிறது என்ற அர்த்தத்தை அவங்க எடுக்கல, அப்படி அவங்க புரியல. அதே மாதிரி தஃப்சீர் ஸஅராவில அலாமா ரஸகஹும் மின் பஹீமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னும் பொழுது, யஷ்குரூனல்லாஹ அலா ஹாதர் ரிஸ்கில் வக்தி அல்லதி யஅகுலூன மின்ஹு வயஷ்ரபூன வயபீஊன வயஸ்தரூன். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, ஹஜ்ஜுடைய காலங்கள்ல வந்து சாப்பிட்டு குடிச்சு வாங்கி வித்து பயனடைகிறதுக்கு ஆக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்றதுதான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்களும் என்ன அர்த்தம் கொள்ளல, அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது அறுத்தல், கூறி அறுத்தல் என்ற அர்த்தம் அவங்களும் எடுக்கல, அப்படி அவங்களும் விளங்கல. அதே மாதிரி தஃப்சீருல் பஹருல் முஹீத் அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, இது அதாவது இந்த லியது குருஸ்மல்லாங்கிறது என்ன அப்படிங்கிறத விளக்கப்படுத்துறாங்க. அதை அறுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்று பொருள் செஞ்சவங்க இரவு நேரத்தில் அறுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல அல்லாஹுவின் பெயரை கூறுவது என்பது அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை போற்றி புகழுதல் என்று இதுக்கு பொருள் கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது அத்திக்ரு ஹுனா ஹமிதஹு வ தக்தீசுஹு ஷுக்ரன் அலா நிஅமதிஹி ஃபிர் ரிஸ்கி வ யுஅய்யிதுஹு கௌலுஹு அலைஹிஸ்ஸலாம் அன்னஹா அய்யாமு அக்லின் வ ஷுர்பின். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸின் அடிப்படையில ஐயாமு தஸ்ரீக்குங்கிறது என்னன்னா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை போற்றி புகழுதல் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. வதக்கரஸ்முல்லாஹ வல் ஐயாமுல் மஅலூமாத், அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்ட நாட்களிலே நினைவு கூறுவதற்காக வருவார்கள்ங்கிறது என்னன்னா, அந்த ஐயாமின் மஅலூமாத்துங்கிறது ஐயாமுல் அஸ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்றாங்க? இப்னு அப்பாஸ், ஹசன், இப்ராஹிம், கதாதா, அபு ஹனீஃபா, இந்த மாதிரி இன்னும் ஏராளமானவர்கள் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருள் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், இந்த மாதிரியான நிறைய நபித்தோழர்களும் அதே நேரம் இமாம்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் என்ன புரியல, நீங்க வைத்த அர்த்தத்தை அவர்கள் புரியல.
அல்லாஹுடைய பெயரை குறிப்பிட்ட நாட்களில் கூறுவதற்கு வருவார்கள்னா அறுத்து பலியிடுறது அதுக்கு அர்த்தம் இல்ல அப்படின்னு அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை புரிஞ்சிருக்கிறாங்க. அது அந்த ஐயாமின் மாலூமாத்துங்கிறது என்னன்னா, குறிப்பிட்ட நாட்கள் என்பது அந்த நாட்கள் ஐயாமுல் அஸ்ர், துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் தான்ங்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரத்துக்கு அல்ல, நீங்க வச்ச அர்த்தத்துக்கே இந்த மாதிரியான அர்த்தம் யாரும் கொடுக்கலையே அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறோம். அதே மாதிரி அஹ்காமுல் குர்ஆன் அப்படிங்கிறதுல என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரம் அலாமா ரஸகஹும் அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றால், யுஹ்தமலு ஐயுரீத லிமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அனாம், அதாவது அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பஹீமத்தில் அனாம் கால்நடைகளில் இருந்து சாதுவான பிராணிகளை கொடுத்ததற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கூற வருவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, கமா கால லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மீது என்பதற்கு லிமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக என்று பொருள் செய்கிற மாதிரி, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதன் மீது என்பதற்கு அல்லாஹ் வழங்கியதற்காக என்று பொருள் கொள்றதுக்கு இதுல இடம் இருக்குது. யுஹ்தமலு ஐயுரீத லிமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அனாமி, அது அந்த வசனம் நமக்கு இந்த அர்த்தத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்குது. எது? லிமா ரஸகஹும் அலாமா ரஸகஹும் என்பது அவர்களுக்கு வழங்கியதற்காக இந்த அர்த்தத்தை தான் தருது அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற நேரம், லிதுகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டியதன் மீது அவனை நீங்கள் புகழுவதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை பெருமிதப்படுத்துவதற்கு அப்படின்றது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா கமா தகுல், நீங்க பரிபாஷையில பேசக்கூடிய மாதிரி, அஸ்குருல்லாஹ் அலா நிஅமிஹி, அல்லாஹ் அவன் தந்த அருட்கொடைகள் மீது நன்றி செலுத்த அப்படின்றது இது எப்படி அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்றால், வமானாஹு அலா நிஅமிஹி, அவன் தந்த அருளின் மீது நன்றி செலுத்த என்பது லிநிஅமிஹி, அவன் தந்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்கு என்ற அர்த்தத்தை இது தருது அப்படின்னு இந்த அர்த்தத்தை தான் இந்த வசனமும் தருகுது. அப்படித்தான் பொருள் கொள்ளணும், பொருள் கொள்றதுக்கு இடம்பாடு இருக்குது என்று சொல்லி இந்த வசனத்திற்கு அஹ்காமுல் குர்ஆன்ங்கிறதுல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த வசனத்துல அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அனாமி, அவர்களுக்கு கால்நடைகளை கொடுத்ததற்காக அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்கு வருவார்கள்ங்கிறது தான் அர்த்தம். அவங்களும் அர்த்தம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன அர்த்தம் பண்றீங்க? அந்த வசனத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்கு வருவார்கள், அந்த அர்த்தம் கொள்ளவே இல்லையே. அப்படி ஒரு அர்த்தம் வந்தாலே முதல்ல அந்த குர்ஆன் வசனமே பிழைச்சிருமே. அந்த வசனம் அந்த இலக்கண அடிப்படையில நீங்க அலா என்றதை அலா என்றே நேரடி பொருள் வைத்து நாங்க என்ன செய்வோம், அலா மா ரஸகஹும் விட்டுட்டு மா ரஸகஹும் எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல, அலா பஹீமத்தில் அனாமின்னு அர்த்தம் வச்சுக்கிருவோம்னா நீங்க எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளான வேலை பார்க்கறீங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதுக்கு தான். எதை வழங்கியதற்கு? இந்த கால்நடைகளை அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்த வருவார்கள். நீங்க என்ன பண்றீங்க? கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூற வருவார்கள் என்று இல்லாத இருக்கிற வசனத்தை தூக்கி கடாசிட்டு, அதுல இருக்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை தூக்கி எரிஞ்சிட்டு, உங்களோட மனோ இச்சை பிரகாரம் உங்க வாதத்தை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு நீங்க கொடுக்கிற அர்த்தம் வழிகெட்ட ஒரு அர்த்தம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அர்த்தத்தை எந்த ஒருத்தரும் எடுக்கவும் கிடையாது. அப்ப அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் என்று சொன்னா, இந்த மாதிரி பொருள் கொள்ற நேரம் அறுக்கும் நாட்களை பற்றி இந்த வசனம் பேசல, அது தபுக பத்தி பேசல அப்படின்னு இந்த வசனமே நமக்கு தெளிவுபடுத்திடும். அப்ப ரெண்டு விதமாக பொருள் கொள்றதுக்கு இலக்கண அடிப்படையில இடம் இருந்தாலும், இந்த வசனத்துல இந்த இடத்துல எப்படி பொருள் எடுக்கிறது பொருத்தமானது அப்படிங்கறத தான் நாம சிந்தித்து விளங்க வேண்டும். அப்ப நாங்க சொல்லக்கூடிய அர்த்தம் ஹஜ்ஜுடைய கிரியைகளையும் பேசுகிறது, அந்த அறுத்து பலியிடுவதை பற்றியும் பேசுகிறது, ஐயாமு தஸ்ரீக்கை பற்றியும் பேசுது. ஆனா இந்த அர்த்தம் அந்த வசனங்களுக்கு எந்த விதத்திலும் முரண்படாத வகையில் விளங்குற நேரம் நீங்க செய்யற அர்த்தம் என்ன செய்து, ஹஜ்ஜி கிரியைகள் பாதி இல்ல, அறியப்பட்ட நாட்கள்ல பாதி இல்ல, அதே நேரத்தில் ஐயாமு தஸ்ரீக்கு தான் தபுகுரிய நாட்கள், 4 நாள் தான் அறுத்து பலியிடக்கூடிய அறியப்பட்ட ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நாட்கள் என்ற அர்த்தத்தை தருதுண்டா எவ்வளவு மோசமான ஒரு அர்த்தம் நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்றதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நாங்க செய்யக்கூடிய அந்த அர்த்தம் ஹஜ்ஜுக்காக அறியப்பட்ட நாட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தோதுவாக இந்த நாட்கள் தான்ங்கிறத அறிவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப குர்பானிக்கு அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கான அந்த அழைப்பு எந்த விதத்திலையுமே செல்லுபடியற்றதாக அர்த்தமற்றதாக அது ஆகி போயிரும்ங்கிறத நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்ப இதுல இருந்து இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு என்பது
இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனத்திற்குரிய அர்த்தமும் விளக்கமும் என்பது எந்த விதத்திலையும் பொருந்தவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இதே வசனத்துல வந்திருக்கக்கூடிய இன்னொரு சொல்லை எடுத்து காட்டுறாங்க. எடுத்துக்காட்டி அதையும் தங்களுக்குரிய ஆதாரமாக கொண்டு வந்து காட்ட நினைக்கிறார்கள். கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பேரை கூறுவதற்காக வேண்டி வருவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். இதுல மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள், இல்ல அது ஒரு நாள்ல மாத்திரம் தான் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய சட்டத்தையே மாற்றி இதற்கு மாற்று விளக்கம் சொல்வதை பார்க்கலாம். ஹஜ்ஜுக்கு ஏன் வருகிறார்கள் என்று சொன்னால், கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பேரை கூறுவதற்காக வேண்டியும் வரமாட்டார்களாம். எதற்காக வேண்டி வருவார்களாம்? இந்த கால்நடைகளை வழங்கினதற்காக வேண்டி அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி வருவார்கள் அப்படி என்று மனமுரண்டாக விளக்கம் கொடுப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால் அந்த வசனத்துடைய இறுதி பகுதியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி தருகின்றான்? ஃபகுலு மின்ஹா, நீங்களும் அதிலிருந்து சாப்பிடுங்கள். பசித்த சிரமப்படுகின்ற ஏழைகளுக்கும் அதிலிருந்து நீங்க உண்ண கொடுங்கள். வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வேண்டி வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் அங்கே ஏன் சாப்பிடுதல் சம்பந்தப்பட வேண்டும்? நியாயமான கேள்வி எழுகிறதா இல்லையா? அந்த வசனத்துல அல்லாஹ் அதை நீங்களும் சாப்பிடுங்க, ஃபகுலு மின்ஹா வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படின்னா இது அறுக்கிறத தானே பேசுது. நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கும் அதுல இருந்து கொடுங்கன்னா அது தபுகத்தான் பேசுது, அறுத்து குர்பானி கொடுக்கறத தான் பேசுது அப்படிங்கிறது இவர்களுடைய வாதம். இந்த கால்நடைகளை அல்லாஹு தாலா வழங்கினதுக்காக அல்லாஹுவை புகழுங்கள், அதோட அறுக்கிற நாள் இருக்கு இல்லையா, அந்த யௌமுன் நஹர், அந்த நாள் 10வது நாள்ல அறுத்து அதை நீங்களும் சாப்பிடுங்க, ஏழைகளுக்கும் கொடுங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்தை நாம புரிஞ்சா இது எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கம், இதுல எந்த குழப்பமும் இல்லையே. இப்படி அந்த வசனம் தெளிவாக பேசும் பொழுது எந்த விதத்திலையும் பொருந்தாத ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு இதுதான் சரியான அர்த்தம், அறுத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு அர்த்தத்தை நீங்கள் உங்களுடைய கொள்கைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் நிறுவ முயற்சி செய்கிறீர்கள். அது தப்புங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சகோதரர்களே, நாம இந்த ஒட்டுமொத்தமாக எல்லா வசனங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புல, அந்த வசனங்கள்ல நாங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன்ல இப்ராஹிம் நபியுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜிக்கு வாங்க, ஹஜ்ஜி செய்யறதுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல வாங்க, அங்க அல்லாஹ் வழங்கிய பயன்களை நீங்க அடைஞ்சு கொள்ளுங்க, அறுத்து பலியிடுற பிராணிகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினதுக்காக வேண்டி அவனுடைய பெயரை போற்றி புகழுங்க, அறுக்கக்கூடிய அந்த நாள்ல நீங்களும் அறுத்து சாப்பிடுங்க, அறுத்து சாப்பிடுவதை போல பிறருக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றப்படுதா இல்லையா? எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கியதாக நாங்க செஞ்சிருக்கிற அர்த்தம் வருதா இல்லையா? நீங்க செஞ்ச அர்த்தப்படி ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களைத்தான் அது குறிக்கிறது என்று சொன்னா ஹஜ்ஜையே இல்லாம ஆக்கிருமே. அது ஹஜ்ஜிக்கு வாங்க வேண்டிய அழைப்பு அங்க இல்லாம போயிரும். ஹஜ்ஜி செய்யறதுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல பாதி நாள் இல்லைன்னு ஆயிரும். அங்க அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கின பயன்களை அடைந்து கொள்வதற்காக கூட இல்லாம போயிரும். அறுத்து சாப்பிட்டுட்டு நீங்க சந்தோஷமா போறதுக்கு வாங்க, அறுக்கிறதுக்கு தான் அறியப்பட்ட நாட்கள் என்ற ஒரு அந்த பொருந்தாத அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய அர்த்தத்துல வருது. அறியப்பட்ட நாட்கள் என்கிறதுக்கு ஹஜ்ஜுக்காக அறியப்பட்ட நாட்கள் என்று பொருள் செஞ்சமாக இருந்தால், ஐயாமின் மாலூமாத்துங்கிறது ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் தான் என்று நாம அர்த்தம் செஞ்சமாக இருந்தால்தான் அந்த முன்னாடி பேசப்படுகிற பின்னாடி பேசப்படுகிற எல்லா வசனங்களுக்கு முரண்படாமல் பொருத்தமாக அந்த வசனம் அமையும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளணும். சகோதரர்களே, அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது ஐயாமின் மாலூமாத்துங்கிறது ஐயாமு தஸ்ரீக்குடைய அந்த 10, 11, 12, 13 இந்த நாட்களைத்தான் குறிக்கும் அப்படின்னு இந்த சகோதரர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதத்தை போல இதற்கு இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இந்த ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்து மாதிரி நிறைய பேர் இதுக்கு கருத்து பேசி இருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஐயாமின் மாலூமாத்துங்கிறது என்ன அப்படின்னு அந்த சட்டம் எடுக்கிறதுக்கு நாம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த சட்டத்தை தெளிவா பேசணுமா இல்லையா? ஒரு சட்டம் சொல்றதுக்காக ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அந்த விஷயம் தெளிவாக இருக்கணுமா இல்லையா? தெளிவில்லாட்டி அதுல இருந்து எப்படி சட்டம் எடுக்கிறது அப்படிங்கறத சிந்தித்து பார்க்க வேண்டும். தஃப்சீருல் பசீத் அப்படிங்கிற தஃப்சீர்ல அறியப்பட்ட நாள் என்ன அப்படி என்று சொல்லும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, யுரீது ஐயாமுல் ஹஜ், அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னா அது ஹஜ்ஜுடைய நாட்களை தான் பேசுகிறது, நாடுகிறது. வகிய யௌமு அரஃபா வன் நஹர் வ ஐயாமு தஸ்ரீக், 9வது நாள், 10வது நாள், அதே நேரத்தில் 11, 12, 13 இந்த நாட்கள் எல்லாமே அறியப்பட்ட நாள் தான் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அப்ப குர்பானியோட சம்பந்தப்படுத்தி இதை பேசவே கிடையாது. இப்னு அப்பாஸ் அவங்களோட கூற்று நீங்க அந்த வசனத்துக்கு வைத்த அர்த்தப்படி தப்பாகிரும்.
அப்ப நாங்க இது ஆதாரத்துக்கு எங்களுக்கு ஆதாரத்துக்கு கொண்டு வரல, நீங்க விளங்கின மாதிரி அந்த விளக்கம் இல்ல, அப்படி யாரும் சொல்லல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கருத்தை எடுத்து காட்டுறோம். அப்ப ஐயாமுல் மாலூமாத்துங்கிறது என்னன்னா இப்னு அப்பாஸ் அவங்களோட கருத்துப்படி 9வது நாளும் வருது, அரஃபாவுடைய தினம் 10வது நாளும் வருது, 10ல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள் வருது. அப்ப மொத்தமாக 5 நாட்களை சொல்றாரு, 5 நாட்கள் அறியப்பட்ட நாட்கள். அப்ப நீங்க உங்க கருத்துப்படி நீங்க வச்ச அந்த அர்த்தப்படி அந்த வசனத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறி அறுக்க வருவாங்கன்னா அரஃபாவுடைய நாள்ல அறுக்கலாம்னு ஃபத்வா கொடுப்பீங்களா? ஃபத்வா கொடுக்க ஏழுமா அவங்களால? 9வது நாளும் சேர்த்துத்தானே அந்த ஐயாமின் மாலூமாத்துன்னு பேசப்படுதுன்னு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபத்வா கொடுக்க ரெடியான்னு நாங்க கேட்கிறோம், கொடுக்க மாட்டீங்க. ஏன் 9வது நாள் அறுக்க முடியாது, 10வது நாள் தான் அறுக்கணும், யௌமுன் நஹர் 10 தான் நீங்களே சொல்லிக் கொள்றீங்க. ஆனா நீங்க வைத்த அர்த்தப்படி நீங்களே முரண்பட்டுக் கொள்றீங்க. அடுத்தது தஃப்சீருல் பசீத்ல ஹசன் கதாதா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐயாமுல் மாலூமாத், ஐயாமுல் மாலூமாத்ங்கிறது என்ன? ஐயாமு அஸ்ரி தில் ஹிஜ்ஜா, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் தான் ஐயாமுல் அஸ்ருங்கிறாங்க. இது அல் லுபாப் ஃபி உலூமில் கிதாபுங்கிறதுல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் அறியப்பட்ட நாட்களில் கூறுவதற்கு வருவார்கள் அப்படிங்கிறது என்ன என்று சொல்லும்போது கால் அக்ஸருன் எக்கச்சக்கமானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹிய அந்த ஐயாமின் மாலூமாத்துங்கிறது அஸ்ருதில் ஹிஜ்ஜா, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளை தான் அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் தான் ஏராளமானவர்கள், பெயர் சொல்லப்பட்டவர்கள் சொல்லப்படாதவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் அந்த அர்த்தம் தான் எடுத்திருக்கிறாங்க பொழுது நீங்க சொல்லக்கூடிய அர்த்தப்படி பிழையாகுதே. இந்த அர்த்தத்துல யாரும் பாதிக்கலை. ஐயாமு மாலூமாத்துங்கிறது ஐயாமு தஸ்ரீக்க குறிக்குதுன்னு சொல்லலையே. நீங்க அறுத்துப்படி அந்த வசனத்தின் படி அல்லாஹ் அந்த பிராணிகளை கொடுத்ததற்காக அதன் மீது பெயர் கூறி அறுப்பதற்கு தான் அந்த நாட்கள்ல வருவாங்க, அறியப்பட்ட நாட்கள்ல. அப்ப நீங்க வைத்த வாதப்படி இந்த 10 நாள் இல்ல, 9 இல்ல, 8 இல்ல, 7 இல்ல, ரசூலோட நடைமுறைப்பில 10ல இருந்து 13 வரைக்கும் என்ற அர்த்தம் தான் நீங்க கொடுப்பீங்களா? அப்படித்தான் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நீங்களே முரண்பட்டுக் கொள்றீங்கிறதையும் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம். அதே மாதிரி இப்னு கசீர் அவங்களும் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. துல்ஹஜ் 10 நாட்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸை எடுத்து காட்டி அறியப்பட்ட அந்த நாட்கள் துல்ஹஜ் மாசத்துடைய 10 நாள் தான் அப்படின்னு இப்னு அப்பாஸ், அபு மூசா அல் அஷ்அரி, முஜாஹித், கதாதா, அதா, சயீத் பின் ஜுபைர், அதே மாதிரி ஹசன், லஹாத், அத்தாவுல் குராசானி, இப்ராஹிம் அன்-நகை, ஷாஃபிஈ, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ், இப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸை எடுத்து காட்டி அவர்கள் அந்த நாட்கள்ல அல்லாஹ்வை நினைவு கூற வருவார்கள். ஐயாமுல் மாலூமாத்துங்கிறது ஐயாமுல் அஸ்ர் ஃபில் தில்ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜா மாசத்துல இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாள் தான்ங்கிறது சொல்றாங்க. அப்ப நீங்க வச்ச அர்த்தத்துக்கு அவங்க வரவே இல்லையே, அந்த அர்த்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படிங்கிறதை நாங்க உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம். அப்ப சகோதரர்களே, ஐயாமின் மாலூமாத்துங்கிறது இந்த மாதிரி நிறைய இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க ஐயாமுல் மாலூமாத்துங்கிறது என்னன்னா யௌமுத் தர்வியா வ யௌமு அரஃபா, 7வது நாளும் 8வது நாளும் 9வது நாளும் தான் அறியப்பட்ட நாள் அப்படிங்கிறாரு. யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க. அப்ப அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்க வருவார்கள்னா நீங்க இந்த இப்னு அப்பாஸ் அவங்களோட கூற்றுப்படி என்ன சொல்லணும், 7வது நாள் குர்பானி கொடுக்கலாம், 8வது நாளும் கொடுக்கலாம், 9வது நாளும் கொடுக்கலாம்ப்பா, ஐயாமு தஸ்ரீக்லையும் கொடுக்கலாம், ஏன்னா எல்லாம் அறியப்பட்ட நாட்கள், அதுல அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுக்க வருவார்கள் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு எங்கேயாச்சும் சொன்னீங்களா? அப்படி சொல்ல ஏழுமா? நீங்க உங்களுக்கே முரண்பட்டு வைக்கக்கூடிய வாதமே உங்களுடைய கருத்தை நிறுவல்லையே. அப்ப இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதிகமான அறிஞர்கள் துல்ஹஜ் 10 நாட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அக்ஸருல் உலமா சாரு இலா அன்னல் ஐயாமில் மாலூமாத் அஸ்ருன் தில்ஹிஜ்ஜா, அந்த துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. தஃப்சீர் ராஸியில இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள், ஏராளமான கருத்துக்கள் எடுத்து எழுதுறாங்க. அப்ப இந்த வசனத்தை குர்பானி கொடுக்கிற நாட்கள் அதைத்தான் இது பேசுது அப்படின்னு சொல்ற வசனமாக யாரும் கருதல்ல. அப்ப அந்த மாதிரி கருதல்ல எனும் பொழுது நீங்க வைத்த அந்த அர்த்தம் அர்த்தமற்றதாக பொருத்தம் இல்லாததாக மாறிடுது அப்படிங்கிறது உறுதியாகி விடுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை அல்லாஹ் பேசுற நேரம் அவர்கள் ஒரு நாள் தான் அறுத்து கொடுத்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க அறுத்து பலியிடுங்க, அல்லாஹ்வுக்காக நீங்க தொழுது அறுத்து பலியிடுங்க அப்படிங்கிறான். அப்ப நஹர் செய்யுங்கிறான். நஹர் எப்ப செஞ்சாங்க? ஒரு நாள் தான் செஞ்சாங்க. அப்ப பெருநாள் தினத்துல துல்ஹஜ் 10வது நாளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா யௌமுன் நஹர்னு தான் பேரும் வச்சாங்க. யௌமுன் நஹர், இன்றைய தினம் அறுத்து பலியிடக்கூடிய நாள்.
பெருநாளுடைய தினத்துல தொழுகிறதுக்கு முன்னாடி அறுத்ததே செல்லுபடியாகாதுன்ட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து. அப்ப தொழுகைக்கு முன்னாடி அறுத்ததே செல்லுபடியாகாது, அந்த நாளில் அறுத்தது செல்லுபடியாகாதுன்னா அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பேர் கூறி அறுப்பார்கள் அப்படின்னு சொல்ற உங்க வாதப்படி இந்த 10 நாள் அறுத்து கொடுக்கலாம் அந்த அர்த்தம் வைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு வாதமா? அப்படி நீங்க அறுத்து கொடுத்திருக்கீங்களா? அறுத்து கொடுக்க முடியுமா? அறுத்து கொடுக்கறதுக்கு சட்டம் சொல்லுவீங்களா? ஏலாது. அப்ப பெருநாளுடைய தினம்தான் தொழுகைக்கு பிறகுதான் அறுக்கப்படும், அதுதான் யௌமுன் நஹருங்கிறதுக்கு சஹீஹுல் புகாரியில 67வது செய்தி, அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 968வது செய்தி, 1640வது செய்தி, 1691வது செய்தி, இது எல்லாமே ஹஜ் அதாவது அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒரு நாள் தான் யௌமுன் நஹர், அது பெருநாளுடைய தினம்தான். அந்த ஒரு நாளை தவிர ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல வந்து அறுத்து பலியிடுதல் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய ஹதீஸ்கள். அப்ப ஹஜ் பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து அது ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லப்படுற அந்த நாட்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐயாமு தஸ்ரீக்ங்கிறது என்னன்னு சொன்னாங்க? அந்த நாட்கள் வந்து நீங்க அழகா நீங்க அறுத்த இறைச்சிகளை உண்டு மகிழக்கூடிய நாட்கள். ஐயாமு தஸ்ரீக் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஐயாமு தஸ்ரீக்ங்கிறது வந்து ஐயாமு அக்லின் வ சுருபின், அது உண்டு பருகி இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறாங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப ஐயாமு அக்லின் வ சுருபின் என்னும் பொழுது அந்த ஹதீஸை வச்சு என்ன செய்வாங்க? அப்படியே தலையை சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு வந்து சாப்பிடலாம் குடிக்கலாம் அறுக்கலாம் தானே என்ற வாதத்தை அர்த்தத்தை அதுக்கு வைக்கிறார்கள். ஐயாமு தஸ்ரீக்ல சாப்பிடுங்க குடிங்கண்டா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த அர்த்தத்துல ரசூல் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறது ஐயாமு தஸ்ரீக் அக்லின் வ சுருபின் என்று வரக்கூடிய செய்தியெல்லாம் எடுத்து தானே பார்க்கணும். முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி அதை தெளிவுபடுத்துது. இன்ன ஹாதிஹில் ஐயாம், அந்த நாட்கள் ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள் என்பது ஐயாமு அக்லின் வ சுருபின், சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக இருக்கிற நாள். ஃபலா தசூமுஹா, அதுல நோன்பு பிடிச்சிடாதீங்க. நோன்பு பிடிக்க கூடாதுங்கிறத சொல்ல வந்த வசனம் அந்த செய்தி தானே தவிர அறுத்து குர்பானி கொடுக்கறத பேச வந்த செய்தி கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுல ஒரு நாள் தான் அறுத்தாருன்னும் பொழுது ரசூலுல்லாஹ் யௌமுன் நஹ்ர்ல தான் நாங்க அறுப்போம், இன்றைய தினத்தில் முதலாவது நாங்க தொழுவோம், அடுத்தது நாங்க வந்து ஃபனர்ஜிஉ ஃபனன்ஹரு சும்ம நர்ஜிஉ ஃபனன்ஹரு, நாங்க திரும்பி போய் எங்களுடைய பலிப்பிராணிகளை அறுப்போம் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுட்டு திரும்பி போய் அவருடைய ஃபனஹர ஹதியஹு, தொழுதுட்டு போயிட்டு அந்த நாளில் அவருடைய பலிப்பிராணியை அறுத்தார்கள் அப்படின்னு வருது. அப்ப இந்த செய்திகள் எல்லாமே ஐயாமு தஸ்ரீக்குடைய நாள்ல ரசூலுல்லாஹ் அறுத்தாங்கன்றதுக்கு எந்த சான்றும் கிடையாது. அப்படி ஒரு சான்றை நீங்க எடுத்து காட்டணும். ஹதீஸ் இல்லைன்னும் பொழுது எதை வச்சுக்கிட்டு நீங்க அதை அறுக்கலாம்ங்கிறீங்க? நீங்க வைத்த அந்த வசனமே அந்த அர்த்தம் தரல. ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாசமாக்கிறது, ஹஜ்ஜுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல பாதியை இல்லாம ஆக்கிறது, இப்ராஹிம் நபியுடைய அழைப்பையே அர்த்தமற்றதாக ஆக்கிறது பொழுது நீங்க வைத்த அர்த்தமே முதலாவது மொட்டையான அர்த்தமா இல்லையா? அப்ப ஐயாமு தஸ்ரீக்ன்றது அறுக்கக்கூடிய நாள் தானுங்கிறதுக்கு தெளிவான ஒரு சான்றை நீங்க எடுத்து வைக்கணுமா இல்லையா? தெளிவான ஒரு சான்றை எடுத்து வச்சு இதுதான் அறுக்கக்கூடிய நாளுங்கிறதுக்கு நீங்க எடுத்து காட்டினால்தான் ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள்ல அறுத்து குர்பானி கொடுக்கலாம் என்ற அர்த்தம் வரும். அது வராதுன்னும் பொழுது நீங்கள் தவறான ஒரு அர்த்தம் செய்து மக்களை தவறான அந்த பாதையின்பால் வழிநடத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்றீங்கன்றதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அடுத்தது சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லைன்னுட்டாங்க. ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? அது சம்பந்தமா தான் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஆதாரங்களை எடுத்து வச்சு இந்த ஆதாரங்கள் இதுக்கு சான்று சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க. சம்பந்தத்தை பத்தி பேசுறோமா? ஹஜ்ஜு செஞ்சவர் குர்பானி கொடுக்கிறது அவசியம்ங்கிறத பேசுறோமா? ஹஜ்ஜு செஞ்சவர் குர்பானி கொடுக்கிறது அவசியமா கட்டாயமா அப்படிங்கிறது வாதமா? அந்த ஹஜ்ஜில வந்து அவர் குர்பானி கொடுக்காட்டி ஹஜ்ஜு செல்லுபடியாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதா? அதை சொல்லுங்க. நீங்க சம்பந்தமா இல்லையான சம்பந்தம் என்று நாங்க தெளிவா சொல்றோமே, சம்பந்தமா இல்லையான்றதல்ல இங்க வாதம். ஹஜ்ஜு செய்தவர் குர்பானி கொடுப்பது கட்டாயமா இல்லையா? ஹஜ்ஜுடைய வணக்கத்துல குர்பானி கட்டாயமாக்கப்பட்டிருக்கா? இதுதான் கேள்வி. அல்லாஹு தஆலா வந்து வஅத்தின் பின்னாசி ஃபில் ஹஜ்ஜி, வஅத்தின் மக்களுக்கு நீங்க கட்டளை இடுங்க, ஹஜ்ஜுக்கு வர சொல்லி கட்டளை இடுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அப்ப ஹஜ்ஜுக்கு வர சொல்லி அல்லாஹ் கட்டளை இடும் பொழுது ஃபில் ஹஜ்ஜி வன் நஹ்ரி அல்லாஹ் சொன்னானா? அறுத்து பலியிடுவதற்கு வாங்க அல்லாஹ் கட்டளையிட்டானா? இல்ல. நீங்க வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த அர்த்தப்படி அறுத்து குர்பானி கொடுப்பது இந்த மாதிரி ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்டது, அது ஹஜ்ஜுடைய வணக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்க வைக்கிற வாதத்துக்கும் நாங்க கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன நாங்க கேட்கிறோம்? நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி பேசுறீங்க. 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்தை எடுத்து காட்டி ஃபமன் தமத்தஅ பில் உம்ரதி இலல் ஹஜ்ஜி ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, இந்த வசனத்தை எடுத்து காட்டி உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் யாரு வந்து என்ன செஞ்சிட்டாங்க, வந்து நியத்து வச்சு அதை செய்ய வந்துட்டாங்களோ அவங்க அதை நிறைவேற்றினால்
அவங்களோட ஹதியில பலிப்பிராணியில முடிஞ்சத அவங்க அறுத்து கொடுக்கட்டும், குர்பானி கொடுக்கட்டும் என்று சொல்லி வரக்கூடிய செய்தியை எடுத்து காட்டி, அப்ப ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அவர் வந்துட்டாருன்னா, தமத்துவ முறையில ஹஜ்ஜி செய்ய வந்துட்டாருன்னா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ய வந்துட்டாலே குர்பானி கொடுத்தாகணும் என்று இந்த வசனம் சொல்லுது. குர்பானி கொடுக்க முடியாதவங்க அவங்க 3 நாட்கள் அங்க என்ன செய்யணும், நோன்பு பிடிக்கணும். ஊருக்கு போயிட்டு 7 நாள் நோன்பு பிடிக்கணும் என்று அல்லாஹ் சட்டம் சொல்றாருன்னு சொல்றீங்க. சரி, இந்த வசனப்படி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனவங்களுக்கு தான் குர்பானி கடமை ஆகுதே தவிர ஹஜ்ஜி செய்ய போனவங்களுக்கு மட்டும் குர்பானி கொடுக்கிறது கட்டாயமாக்கப்பட்டுச்சா, அவசியமாக்கப்பட்டுச்சா? ஹஜ்ஜி செய்தவங்களுக்கு இந்த குர்பானியுடைய கடமை அவசியம் என்று இந்த உலகத்துல எவனும் சொன்னது கிடையாது, உங்களை தவிர. ஹஜ்ஜுக்கு போனா குர்பானி கொடுத்துத்தான் ஆகணும், அது கட்டாயம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நீங்க வாதிடுறீங்களே, உங்களை மாதிரி இந்த உலகத்துல எவனும் வாதிடல, 72 வழிகட்ட கூட்டமும் வாதிடல. இந்த நீங்க கூட இந்த வாதத்தை இன்னைக்கு தான் என்ன செய்றீங்க, எங்கட கருத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காக பேசுறீங்க. அப்ப எங்கட கருத்தை எதிர்க்கிறதுக்காக நீங்க பேசுறது எவ்வளவு ஒரு வழிகட்ட சிந்தனை பாத்தீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க இந்த சமூகத்துக்கு ஃபத்வா கொடுக்கணும். என்ன ஃபத்வா கொடுக்கணும்? ஹஜ்ஜி செய்ய போனால் அந்த ஹஜ்ஜி செல்லுபடியாகணும்னா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றின உடனே அவர் அறுத்து குர்பானி கொடுத்தாகணும். அறுத்து குர்பானி கொடுக்கிறது ஹஜ்ஜில கட்டாயம், இல்லைன்னா அந்த ஹஜ்ஜி செல்லாது அப்படின்னு நீங்க 72 கூட்டங்களும் அல்லது இந்த கருத்தை பேசுகிற கொள்கைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் ஃபத்வா கொடுக்க தயாரா? கொடுத்திருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? இப்பவாச்சும் கொடுப்பீங்களா? உங்களோட இன்றைக்கு நீங்க பேசுற வாதப்படி ஹஜ்ஜில சம்பந்தம் எல்லாம் இல்லைங்க. பேச்சு சம்பந்தமா இல்லையா என்பதல்ல, அவசியமா இல்லையா? ஹஜ்ஜி செய்ய போனா குர்பானி ஹஜ்ஜி செஞ்சவர் குர்பானி கொடுக்கிறது கட்டாயமா இல்லையா? கட்டாயம் இல்லை என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட வணக்கம் கிடையாது. அது 10வது நாள் அறுத்து பலியிடுவதற்காக யௌமுன் நஹர் என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த குர்பானியை அந்த ஹாஜிகள் நிறைவேற்றணும் என்ற கட்டாயமே கிடையாது. ஹாஜிகள் அல்லாத மக்கள் எல்லாம் தான் அறுத்து பலியிடுவார்கள். தமத்துவ முறையில ஹஜ்ஜி செஞ்சா என்ன சட்டம் என்று கேட்டீங்கன்னா அப்ப சொல்லுவோம், அப்ப குர்பானி கொடுக்கணும் என்று. தமத்துவ பத்தியா பேசுறோம்? தமத்துவ பத்தி தான் நாங்க வாதமே வைக்கலையே. தமத்துவ முறையில ஹஜ்ஜி செய்யறத பத்தி நாங்க பேசினோமா? ஹஜ்ஜ பத்தி பேசினோமா? நீங்க தமத்துவ கொண்டு வாரீங்க, கிரான் முறையில ஹஜ்ஜி செய்யறத கொண்டு வாரீங்க, உம்ராங்கிறீங்க. இதெல்லாம் யாரு கேட்டா உங்ககிட்ட? ஏன் இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு? தமத்துவ முறையில ஹஜ்ஜி செஞ்சா கொடுக்கணுமான்னு சட்டம் கேட்டா ஆமாப்பா குர்பானி கொடுக்கத்தான் வேணும், ஆதாரம் இந்தா இருக்குன்னு காட்டுவோமா இல்லையா? தமத்துவ முறையில நாங்க பேசாத, எடுத்து வைக்காத ஒரு வாதத்திற்கு நீங்களாக உருவாக்கி ஒரு பதில் சொல்ல போறீங்க. எங்கட கருத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த இருக்கு ஆதாரம் காட்டு வாரீங்கன்னா அதை யாருப்பா மறுத்தாங்க? அதை யாரும் மறுத்தாங்க? அதை யாரும் மறுக்கலையே. ஹஜ்ஜிக்கு போனவருடைய ஹஜ்ஜி செல்லுபடியாக வேண்டும் என்றால், அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவருடைய அந்த ஹஜ்ஜிக்கு பிறகு அவர் கட்டாயமாக அவர் குர்பானி பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும். இந்த குர்ஆன் வசனப்படி நீங்களும் உங்களை சார்ந்த இயக்கத்தவர்களும் 72 கூட்டமும் ஃபத்வா கொடுப்பீங்களான்னு தான் கேட்கிறோம். ஃபத்வா கொடுத்திருக்கிறீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? உங்களோட அர்த்தப்படி அந்த அர்த்தம் தான் வருது. இல்லைன்னா ஹஜ்ஜி செல்லுபடி ஆகாது. இந்த ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு, உம்ராவுக்கு போறவங்களுக்கு, கூட்டிட்டு போறவங்க எல்லாம் இந்த சேர்த்து ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்றவன் அதை இந்த மார்க்கமாக காட்டினதை வச்சுக்கிட்டு நீங்க ஃபத்வா கொடுக்குறீங்க. அதுக்கு போனா குர்பானி கொடுக்கணும், கொடுக்கத்தான் வேணும், ஆதாரம் இந்த இருக்கு. அதை பத்தி பேசவே இல்லையே. அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத சட்டமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமே இல்ல. ஹஜ்ஜிக்கு போனவன் ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு வருவான், உம்ராவுக்கு போனவர் உம்ராவை நிறைவேற்றிட்டு வருவாரு. உம்ரா செய்கிறவர்களும் ஹஜ்ஜி செய்கிறவர்களும் தனித்தனியாக செய்யக்கூடியவர்கள் குர்பானி பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்குது. ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் நீங்க தான் காட்டணும். நீங்க தான் அந்த வாதத்தை வச்சிருக்கிறீங்க. என்ன ஆதாரத்தை வச்சு பேசுனீங்க? தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செய்தால் கொடுக்க வேண்டுமா என்பது வேற விஷயம். அது சப்ஜெக்ட் இல்ல, இங்க பேசல யாரும். அப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த செய்திக்கு புகாரியில வார 319வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹ்ரம பி உம்ரத்தின் வலம் யுஹதி ஃபல்யுஹலில். யார் உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி பலிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ அவர் உம்ராவுடைய காரியங்களை எல்லாம் முடிச்சிட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபடட்டும் அப்படிங்கிறாங்க. வமன் அஹ்ரம பி உம்ரத்தின், யார் உம்ராவுக்காக வேண்டி அவருடைய இஹ்ராமை கட்டி வஹதா அவர் பலிப்பிராணியை கொண்டு வந்திருக்கிறாரோ ஃபலா யுஹில்லு ஹத்தா யுஹில்ல பினஹரி ஹதியஹு, அவருடைய அந்த பலிப்பிராணியை அவர் அறுத்து பலியிடுகிற வரைக்கும் அவர் இஹ்ராம களைய வேணாம். வமன் அஹல்ல பி ஹஜ்ஜின் ஃபல்யுத்திம்ம ஹஜ்ஜஹு, யார் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்தாரோ அவருடைய ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றட்டும். அப்படித்தான் ரசூலா சொன்னாங்க. உம்ரா செய்ய வாரவருக்கு அவர் பலிப்பிராணியை கொண்டு வந்தா அறுக்கட்டும் சொன்னாங்களா?
ஹஜ்ஜுக்கு வாரவருக்கு சொன்னாங்களா? புகாரியில 319வது ஹதீஸ் பேசுது, அது ஹஜ்ஜுக்குரிய கடமை இல்லப்பா. உம்ராவுக்கு வமன் அஹ்ரம பி உம்ரத்தின், யாரு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டினாரோ, நீ ஹதிய கொண்டு வரலையா, பலிப்பிராணியை கொண்டு வரலையா, நீ உம்ரா செஞ்சுட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு அதை கொண்டு வந்தவர் அதை அறுத்து கொடுத்துட்டு அதை அறுத்து கொடுத்த பிறகு அவர் விடுபடட்டும் அப்படிங்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரிக்கு ஹஜ்ஜை பத்தி பேசினாங்களா? வமன் அஹல்ல பி ஹஜ்ஜின், ஹஜ்ஜுக்காக யார் தல்பியா சொல்லி நியத்து வைத்துக் கொண்டு வந்தாரோ அவர் ஃபல்யுத்திம்ம ஹஜ்ஜஹு, அவருடைய ஹஜ்ஜை அவர் பூர்த்தி செய்யட்டும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியே நமக்கு தெளிவா சொல்லுது. அவங்க ஹஜ்ஜுக்குரிய கடமையாக அதை பேசல, குர்பானி கொடுக்கிறது ஹஜ்ஜோட சம்பந்தப்படுத்தி பேசப்படல. அப்படி சம்பந்தம் என்று நீங்க சொன்னா, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போய் வாரவர்கள் குர்பானி கொடுக்காம வந்தா அவர்களுடைய ஹஜ்ஜி செல்லாது என்று நீங்கள் ஃபத்வா கொடுப்பீங்களா? நீங்க உங்களுடைய இணையதளங்களில் எழுதி வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பத்திரிகைகள்ல எழுதி வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய பழைய பரம்பரை பிரச்சாரமாக அதை வச்சிருக்கிறீங்க. ஹஜ்ஜிக்கு போனா அந்த உம்ரா இதை பலிப்பிராணியை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. ஆதாரம் வேணும், அந்த ஆதாரத்தையும் இன்ஷா அல்லாஹ் எடுத்து தருவோம். நாங்க இட்டு கட்டல, உங்களுடைய அந்த இணையதளங்கள்ல தான் வச்சிருக்கிறீங்க. அப்ப நீங்களே ஒன்றை பிரச்சாரம் செய்து கொண்டு உள்ளால ஒன்றை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வெளியில வேஷம் போடுறீங்களா? அந்த மாதிரி அறுத்து அவர்கள் அந்த நாள்ல அறுத்து சாப்பிடுவதையும் குடிப்பதையும் எல்லாம் பேசுறதுனால அறுத்தல் என்று வந்துட்டாலே அது எதுதான் குர்பானி தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறீங்களே. அப்படி நீங்க வாதம் வச்சா சும்மா நாட்கள்ல நீங்க அறுத்து, அதாவது ஃபக்குலு மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் அந்த பிராணியை அறுத்தா அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், அதுல அத்தைமுல் பாய்சல் ஃபக்கீர், கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு வாரது குர்பானி தான்னா, நீங்க சும்மா அறுத்து சாப்பிடுறதையும் குர்பானின்னு சட்டம் சொல்லுவீங்களா? அப்படி ஃபத்வா கொடுப்பீங்களா? அது குர்பானி தான், குர்பானி இறைச்சி தான் சொல்லுவீங்களா? சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லல. அப்படி நீங்க சொல்றதும் கிடையாது, அந்த அர்த்தம் நீங்க வைக்கிறதும் கிடையாது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சகோதரர்களே, இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு தான் அழைப்பு விடுக்க சொல்லுகிறான், உம்ராவுக்கு அழைப்பு விடுக்க சொல்லல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தான் ஹஜ்ஜும் உம்ராவும் சேர்த்து செய்யப்படுது. அப்ப இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டது அத்தின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லித்தான். அப்ப ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உம்ராவே இருக்கலையே, உம்ரா என்ற சட்டத்தையே அல்லாஹ் சொல்லலையே, உம்ராவுக்கும் வாங்கன்னு கூப்பிடலையே. அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, முதலாவது உங்க வாதத்துக்கும் அது சம்பந்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சகோதரர்களே, குர்பானி கொடுக்க முடியாதவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டமாக நீங்க சொல்றீங்களே, நீங்க சொல்லக்கூடிய அந்த 10 நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய சட்டத்தை இன்னைக்கு குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் குர்பானி கொடுக்கல என்று சொன்னா நீங்க 10 நாள் நோன்பு பிடிக்கணும் ஃபத்வா கொடுப்பீங்களா? அந்த ஃபத்வாவை என்னைக்காவது கொடுத்திருக்கிறீங்களா? கொடுக்க முடியுமா உங்களால? நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்களின் அடிப்படையில் அந்த ஃபத்வா கொடுக்கணும். 10 நாள் நீங்க நோன்பு பிடிச்சாகணும். ஏன்னா இது குர்பானி கொடுக்க ஏலாம, குர்பானி கொடுத்துக்கொள்ள ஏலாம நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றாததுனால 10 நாள் நோன்பு பிடிக்கணும் அல்லாஹ் சொல்றான். எடுத்து காட்டினீங்களா இல்லையா? அப்ப ஊர்ல உள்ளவனும் அதை செய்யணும் ஃபத்வா கொடுங்க. அந்த மாதிரி ஃபத்வா நீங்க கொடுக்கிறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இந்த மாதிரி இந்த வாதம் என்பது அடிப்படையில் தவறானது. அதோட இந்த 3 நாட்கள் அதை கொடுக்கணும்ன்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. குர்ஆனுடைய வசனமும் அவர்களுடைய வாதத்திற்கு ஆதாரமாக இல்லைங்கிறத சொல்லியிருக்கிறோம். அப்ப ஐயாமு தஸ்ரீக்ங்கிறது என்ன அப்படின்னும் பொழுது ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொண்டு வராங்க, ஐயாமு தஸ்ரீக் ஐ ஐயாமுன் மினா சும்மியத் பிதாலிக லிஅன்னஹும் கானூ யுஸ்ரிகூன ஃபீஹா லுஹூமல் அலாஹி ஐ யுகத்திஊனஹா வ யுகத்திதுனஹா. அவங்க அந்த இறைச்சியை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி உப்பு கண்டம் போட்டு காய போட்டு சாப்பிடக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால தான் ஐயாமு தஸ்ரீக்ன்றதுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அப்ப ஐயாமு தஸ்ரீக்ங்கிறது என்ன? அறுத்த இறைச்சி எல்லாம் அந்த நாட்கள்ல துண்டு துண்டாக்கி உப்பு போட்டு வெயில்ல காய வச்சு உப்பு கண்டம் போடுற நாள், அதுக்கு தான் ஐயாமு தஸ்ரீக்ன்ற நாளே வந்துச்சுன்னு சொல்லி ஃபத்ஹுல் பாரியில இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க கொண்டு வராங்களா இல்லையா? அப்ப துல்ஹஜ் மாதம் 10வது நாள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும். 10வது நாளை தாண்டி குர்பானி கொடுப்பதற்கு எந்த சான்றும் குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. அதனால சகோதரர்களே, 10வது நாள் தான் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய தினம். 10வது நாளைக்கு பிறகு அறுத்து கொடுக்க முடியாது, அது குர்பானி சட்டத்தில் சேரவும் மாட்டாது என்பதை புரிந்து கொண்டு இந்த குர்பானி ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களில் கொடுக்க முடியும் என்று குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வழிகட்ட ஒரு அர்த்தத்தை வைத்து, தவறான ஒரு அர்த்தத்தை வைத்து
பிழையான ஒரு சிந்தனையின்பால் இவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களில் அறுத்து பலியிடுவதற்கு குர்ஆனிலும் ஆதாரம் இல்லை, ஹதீஸ்களிலும் ஆதாரம் இல்லை. ஐயாமு தஸ்ரீக் என்பதை குறித்து நபிகள் நாயகம் சாப்பிட்டு உண்டு குடித்து மகிழக்கூடிய நாள், நோன்பு நோக்க கூடாத நாள் என்றுதான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய அறியப்பட்ட நாட்கள் என்பது அந்த நாட்கள் எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதற்கு அந்த வசனத்திற்குரிய அர்த்தமும் இதுதான் என்று பல விதங்களிலும் அந்த அறிஞர்கள் ஐயாமு தஸ்ரீக் அது குறிக்காது, ஐயாமு தஸ்ரீக்கோடு சேர்த்து துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களையும் குறிக்கும் என்ற அர்த்தத்தில் தான் அதை விளங்கி இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டி இருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஐயாமு தஸ்ரீக் என்பது அறுத்து பலியிடுவதற்குரிய நாள் அல்ல. யௌமுன் நஹர் என்ற ஒரே ஒரு நாள் மாத்திரம், பெருநாளுடைய தினம் மாத்திரம் தான் அறுத்து கொடுப்பதற்குரிய தினம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.